வணக்கம் என் அன்பு மக்களே. இன்றைக்கி ஒரு ரெட் பீன்ஸ் ரெசிபி தான் காட்டுறேன். பார்த்திங்கன்னா ஒரு பவுல் ரெட் பீன்ஸ் எடுத்துருக்குறேன். இதை தான் இன்றைக்கி நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். அது எப்படி செய்கிறேங்கிறத அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரெட் பீன்ஸ் ஒரு பவுல் எடுத்து ஒரு 8 மணி நேரம், அதாவது நைட்டே நான் ஊற வச்சிடுறேன். இந்த ரெட் பீன்ஸ் ஊற வச்சாதான் அடுத்த நாள் வேகும்போது நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், 8 hours நல்லா ஊற வச்சாச்சு. இதில் உள்ள தண்ணியை இப்போ மாற்றிடலாம். பாருங்கள் எப்படி ஊறி இருக்குன்னு. இப்போ தண்ணியை மாற்றியாச்சு. அதோட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ இதை ஒரு 5 இல்லது 6 விசில் அப்படி வச்சாதான் அந்த பீன்ஸ் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். ஓகே, இப்போ ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வில் வச்சு ஒரு 5 அல்ல 6 விசில் கூட வைக்கிறேன். பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. இது லேசாக கீறி இருக்கும், அப்படி இருந்தால் தான் சாஃப்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இதுக்கு தேவையான மற்ற விஷயங்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கேரட் எடுத்து நான் ஸ்க்ராட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய பல்லாரி எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலையை கொஞ்சம் பிச்சு போட்டு வச்சுருப்பேன். கருவேப்பிலையை அப்போ முழுசாக தெரியாது. இனிமேல் மிளகா ஒரு 2 மிளகா எடுத்து அதையும் கீறி வச்சுருக்கிறேன். ஓகே, இனிமேல் நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு செக்கு கடலெண்ணெய் ஊற்றுறேன். கடுகு உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரியவும் வெங்காயம் எல்லாத்தையும் உள்ள ஆட் பண்ணுறேன். வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மிளகா, லேசாக வதக்கி விட்டுலாம். இப்போ நான் வேக வச்சுருந்த ரெட் பீன்ஸ் எல்லாத்தையும் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு இதான். இப்போ ரெட் பீன்ஸ் எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிடுறேன். இதில் தண்ணி நிறையா இருக்கிறதுனால அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றட்டும். சிலர் தண்ணியை தூர ஊற்றிடுவாங்க. ஊற்றிட்டிங்கன்னா அதில் சத்துக்கள் எதுவுமே நமக்கு கிடைக்காது. ஸோ தண்ணி நல்லா வற்றுற வரைக்கும் நம்ம மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சு கொதிக்கட்டும். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், தண்ணி நல்லா வற்றுது கொஞ்சம் கொஞ்சமாக. நல்லாவே தண்ணி வற்றிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க தேங்காய் உள்ள ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விட்டுருதேன். அதுக்கப்புறம் நான் ஸ்க்ராட்ச் பண்ணி வச்சுருந்தேன் எல்லா கேரட்டையும் உள்ள ஆட் பண்ணுறேன். இது நல்லா கலந்து விட்டுலாம். தினம் இட்லி தோசை அப்படின்னு ரொட்டீனாக எப்போவும் சாப்பிட்ருக்கிறத விட இந்த மாதிரி ஒரு பாசிப்பயிறு ஒரு நாள், ரெட் பீன்ஸ் ஒரு நாள் அப்படி சாப்பிட்டா நமக்கும் ஹெல்த்தி, ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான், என்னோடய ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதோட கொஞ்சம் மாங்காய் ஊரே வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.